இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். வணக்கம், என் பேர் திவ்யா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். பொதுவாக அறிவியல் எல்லாத்துலேயும் இருக்குங்க. இப்போ வானத்துலேருந்து பெய்கிற இந்த மலையில் கூட அறிவியல் இருக்குது. இன்றைக்கி ஆலங்கட்டி மலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆலங்கட்டி மலை நம்ம புயல் அடிக்க போகுது, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆலங்கட்டி மலைக்கு எந்த விதமான எச்சரிக்கையுமே கிடையாது. இது எப்போ ஏற்படுதுன்னா, மிதமான கோடை காலம், வசந்த காலம், இந்த மாதிரி நிகழ்வு தான் இது ஏற்படும். ஆனால் இந்த ஆலங்கட்டி மழை வந்ததுன்னா நம்ம வீட்டோட கூரை, ஜன்னல், கதவு எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடும். நம்ம விவசாயம் பண்ணியிருக்கிற பயிர்களையும் மொத்தமாக காலி பண்ணிடும். இது இடியோட மழை பெய்யும் பாருங்க, அந்த டயத்தில் தான் இது உருவாகும். அதாவது மிதமாக இருக்கிற அந்த ஈரப்பதமான காலநிலையில் தான் இந்த ஆலங்கட்டி மலையை தாங்கக்கூடிய காற்று வலுவாக இருக்கும். அப்போ தான் இது உருவாகுது. ஆலங்கட்டி மலை ஓவல் ஷேப்பில் இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும், வானத்துலேருந்து விழுவும். இப்படி விழுவுது ஷேப், இந்த ஷேப்பில் இப்படி மேலே வானத்துலேருந்து விழுவுதே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது எப்படி விழுவுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். பனி எப்படி உருவாகுதுன்னா, நீரோட திட வடிவம் தான் இந்த பனி. இது நீரோட வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக போகும்போது தான் இந்த பனிக்கட்டியாக அது மாறுது. அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்கிறீங்க, அது அந்த அந்த டிகிரி செல்சியஸ்க்கு அது குறைவாக இருக்கனால தான் அது ஐஸ் கட்டியாக மாறுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜை எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம வானத்துலேயும் நடக்குது. இப்போ வானத்தில் வெப்பநிலை 0க்கு கீழே குறையுது. குறையும் போது தான் இந்த காற்றில் உள்ள இந்த நீர்த்துளியெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். நீர்த்துளியெல்லாம் ஒன்று சேர்ந்து குவிஞ்சி, எல்லா நீர்த்துளியும் ஒன்று சேர்ந்து குவிஞ்சி உறைஞ்சி படிப்படியாக பனிக்கட்டி மாதிரி மாறுது. அப்போ தான் இது உருவாகுது. பிந்து, அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு பாறை இருக்கு பாரு, அழகா இருக்குல்ல. எங்கடி தேஜு? இதோ ஒரு பெரிய மலை இருக்குல்லடி, அதுக்கு பக்கத்துல பாரு, குட்டியா இருக்கு பாரு. ஆமாப்பா, சூப்பரா இருக்கு. அப்படியே புலி மாதிரி இருக்குல்ல. ஆமாண்டி, அது கிட்ட போய் பார்க்கலாமா? எங்க இங்க இருந்து அங்க போறதா? ஆமாண்டி, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. மேமுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, ஒழுங்கா வந்துடு. இப்ப நம்ம மேமையும் கூட்டு போலாண்டி. அவங்களே கால் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்கள கூப்பிடு, வந்துருவாங்க. என்னடி பிந்து இது தொப்பு தொப்புன்னு உள்ளது? ஆலங்கட்டி மழைடி. என்னடி சொல்ற? ஆலங்கட்டி மழையா? வலிக்குதுடி. சூப்பரா இருக்குல்ல. அழகா தாண்டி இருக்கு, ஆனா வலிக்குதுடி. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் வா. அங்க பாருடி, நம்ம வேனோட கிளாஸ் உடைஞ்சிருச்சு. ஆமாப்பா, வர வர ரொம்ப வேகமால வருது. வா தேஜு, வா போய் அங்க போய் ஒளிஞ்சுப்போம், வா. பாடா, ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. எங்க பாருடி, கீழே விழுந்து எப்படி கரையுதுன்னு. ஆமாம்மா, அழகா இருக்குல்ல. ஆமாண்டி, அழகா தான் இருக்கு. ஆனா நம்ம கண்ணாடியை உழைச்சிட்டுல. இதுனா ஐஸா? ஆமா, ஐஸ் தான். சரி, இன்னைக்கு நியூஸ்ல இதை பத்தி சொல்லவே இல்லை. இது வெயில் காலம் தானே, இப்ப எதுக்கு இது பெய்யுது? ஆலங்கட்டி மலையெல்லாம் வெயில் காலத்துல தான் அடிக்கடி வரும்டி. நியூஸ்லலாம் இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. அவங்களாலே இதை கண்டுபிடிக்க முடியாது. இது புயல் வருது, மழை வருதுன்ற மாதிரிலாம் அவங்களால சொல்ல முடியாது. இது திடீர்னு ஃபார்ம் ஆகும், அதனால அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. சரியா போச்சு போ. இது மாதிரி எத்தனை கிளாஸ் உடஞ்சிச்சோ. ஆமாம், திடீர்னு இப்படி ஏற்படும் போது நிறைய பிரச்சனை தான் வருதுல்ல. இது எப்படி வெயில் காலத்தில் வருது? நீ தான் ஜீனியஸ் ஆச்சே, கொஞ்சம் சொல்ல. அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிடுங்கடி. சரி கொஞ்சம் சொல்ல. பொதுவாகவே நமக்கு மழை எப்படி பெய்யுதுன்னு தெரியும். மேகங்கள்லாம் ஒன்று கூடி இந்த மழை பெய்யும்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆலங்கட்டி மழை பெய்யறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னடி சொல்கிற? கண்டிஷனா? ஆமாம், பொதுவாகவே இந்த மழை மேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் மழை வரும்னு நமக்கு தெரியும்.
ஆனால் இந்த ஆலங்கட்டி மழை வந்து பொழியறதுக்கு அந்த மழை மேகங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த மேகத்தோட அடிப்புறம் வந்து நல்லா குளுமையாக தான் இருக்கும். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஆனால் அந்த மேகத்தோட மேலடுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து -டிகிரியில் இருக்கும். அதாவது -10 டிகிரி செல்சியஸில் இருக்கும். எப்போவுமே காற்று வந்து கீழேருந்து மேல் நோக்கி போகும். மழை மேகங்கள்லையும் சரி, மழை மேகங்கள் ஒன்றோட ஒன்று சேரும்போது அதில் உள்ள அந்த காற்று வந்து மேலே போகும்போது, கீழேருந்து மேலே போகும்போது, கீழே வந்து அந்த நீர்த்துளிகள்லாம் இருக்கும். அது மேலே போகும்போது அங்கே -10 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து அது வந்து குளிர்விக்கப்பட்டு அது கீழே வரும்போது இன்னும் நீர்த்துளிகள் சேர்ந்து அது நல்லா ஐஸாக பெருசாக ஃபார்ம் ஆகி அது கீழே விழும்போது இந்த மாதிரி ஆலங்கட்டிகளாக விழுது. சரி, இது ஏன் சம்மர் டைமில் அதிகமாக வருது? பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி அந்த மேகங்கள் எல்லாம் வந்து திரள் மேகங்களாக இருக்கும். மழை மேகங்கள் இருந்ததுன்னா மழை வரும். இது வந்து திரள் கார்முகில் மேகங்களாக வந்து இருக்கும். அதாவது பெரிய பெரிய மேகமாக இருக்கும். அந்த சூரியனோட வெப்பம் வந்து அதிகமாகும் போது அந்த வெப்பசலன மழை வந்து இந்த கோடை காலத்தில் ஏற்படும். நம்ம நிறைய பார்த்துப்போம், கோடை காலத்தில் கூட வந்து மழை வரத்துக்கு சான்ஸ் இருக்குல்ல, அது வந்து வெப்பசலன மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே ஃபார்ம் ஆகுற அந்த டெம்பரேச்சர், அந்த மேகங்களில் ஃபார்ம் ஆகுற டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா அந்த சுற்றி உள்ள அந்த டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்கும். அப்போது அங்கே க்ளவுடில் வந்து அந்த லோ ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும், வெளில இருக்கிற ஏர் வந்து அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக உள்ளே வரும். அப்படி உள்ளே வரும்போது தான் அந்த காற்று வந்து மேலே எழுப்பப்பட்டு அங்கே ஃப்ரீஸ் ஆகி திரும்ப வந்து ஆலங்கட்டிகளாக பொழியுது. எப்படி பிந்து இந்த லோ ப்ரெஷர் கான்செப்ட் வந்து புவி வெப்பமாக இருக்கிறப்ப கடல்லேருந்து காற்று வீசுமே, அந்த மாதிரியா? அதே தான். அப்போ தான் அந்த காற்று வந்து அப்ட்ராஃப்ட் ஆகி அது மேலே போகும். அங்கே காற்று வந்து அதிகமாக வந்து அந்த குளிர்விக்கப்பட்டு அது பெரிய பெரிய ஆலங்கட்டிகளாக விழும். அந்த ஆலங்கட்டியை தான் நம்ம வந்து ஹெயில் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்கிறோம். பரவாயில்லையே பிந்து, இந்த கான்செப்ட் கூட நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த புயல் மழை மாதிரி எந்த வித முன்னறிவிப்புமே இல்லாமல் வரதுனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கார் உடைஞ்ச மாதிரி. ஆமாம் பிந்து, அது என்னமோ சரிதான். ஆமாம், நம்ம தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், இல்லைன்னா நமக்கே கூட சேதாரம் ஏற்படலாம். இந்த மழையில் நம்ம மேம கவனிக்கலையே பிந்து, எங்கே போயிட்டாங்க அவங்க? ஐயோ, அவங்க வேற எங்கே இருக்காங்கன்னு தெரியல, கால் முடியலன்னு சொன்னாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, வா போய் பார்ப்போம். சரி வா பிந்து, மழை வேற விட்டுருக்கு, நம்ம போய் பார்ப்போம். ஓகே தேஜு, வா போலாம். La 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 la. அங்க பாரு மேகம் மழைய தந்து போகும், மேகம் தந்த அருவி ஓடு மலைய மருவி. அங்க பாரு மேகம் மழைய தந்து போகும், மேகம் தந்த அருவி ஓடு மலைய மருவி. லா 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 la 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 la. அருவி தந்த ஆறு அதுக்கு பசங்க 100, ஆத்துக்கிட்ட ஊத்து அசையும் அழக பார்த்து. அருவி தந்த ஆறு அதுக்கு பசங்க 100, ஆத்துக்கிட்ட ஊத்து அசையும் அழக பார்த்து. லா லா la 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 la. ஊத்து தந்த ஓட வண்ண மீன்களோட ஓட நின்னா ஏறி தாத்தா தூரு வாரி. ஊத்து தந்த ஓட வண்ண மீன்களோட ஓட நின்னா ஏறி தாத்தா தூரு வாரி. லா லா la 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 la. ஏறி கொடுத்த குளம்
கூட உழவனிலும் உளுத்த பக்கம் கேணி குதிச்சு குளிக்க வாணி ஏறி கொடுத்த குளம் கூட உழவனிலும் குளத்து பக்கம் கேணி குதிச்சு குளிக்க வாணி லாலா லலா லலா லா லலா லலா லா லலா 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 லாலா லலா லலா லா லலா லலா லா லலா 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 கேணி போல கிணறு கூட பெரிய கயிறு குளத்துக்குள்ள வாளி எடுத்து குடிச்ச ஜாலி கேணி போல கிணறு கூட பெரிய கயிறு குளத்துக்குள்ள வாளி எடுத்து குடிச்ச ஜாலி லாலா லலா லலா லா லலா லலா லா லலா 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 லாலா லலா லலா லா லலா லலா லா லலா 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 எல்லா நீரும் ஒன்னா சேர்ந்து கடல்ல போய் சேரும் வந்த வேலை முடிஞ்சு திரும்ப மேகமாக மாறும் எல்லா நீரும் ஒன்னா சேர்ந்து கடல்ல போய் சேரும் வந்த வேலை முடிஞ்சு திரும்ப மேகமாக மாறும் லாலா லலா லலா லா லலா லலா லா லலா 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 லாலா லலா லலா லா லலா லலா லா லலா 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 தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.